மகாத்மா காந்தியை சாமிக்கு பிடிக்கும், ஜவஹர்லால் நேரு சாமிக்கு பிடிக்கும். அதனால வந்து மகாத்மா காந்திக்கு ஜெயின்னு சொன்னார், ஜவஹர்லால் நேருக்கு ஜெயின்னு சொன்னார். எங்கேயாவது காங்கிரஸுக்கு ஜெயின்னு சொன்னாருன்னு சொல்லி யாராவது சொல்லுங்க. சாமி சொன்னதே இல்லையே. அதே போல் சாமியை பார்க்குறதுக்கு எல்லா கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. எல்லா கட்சியிலும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. ஏன் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து சாமிகிட்ட வந்திருக்கார், சந்திரசேகர் வந்திருக்கார். ஏன்னா எத்தனையோ ஜட்ஜஸ் வந்திருக்காங்க, எத்தனையோ கவர்னர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இதனால் வந்து சாமியை வந்து அந்த வகையில் அடையாளப்படுத்த முடியாது. இவர் அடையாளப்படுத்தணுமா, பப்பா தான் இவருடைய குரு, இப்படி அடையாளப்படுத்தலாம். இவர் பேர் என்ன, யோகி ராம் சரத்குமார் விசிறிச்சாமியார், இவருக்கு ஆசிரமம் இருக்குது, இவர் பெரிய ஞானி, இப்படித்தான் அடையாளப்படுத்தலாமே தவிர்த்து இவர் இந்த கட்சியை சேர்ந்தவர், இந்த ஜாதியை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர் இவர் அடையாளப்படுத்தவே முடியாது. இவர் முஸ்லீமும் கிடையாது, கிறிஸ்டினும் கிடையாது, இந்துவும் கிடையாது. இவர் முழுக்க முழுக்க பரமாத்மா. இவர் எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவருக்கு வந்து முஸ்லீம்லேயும் நண்பர்கள் உண்டு. ஒரு வீட்டில் ஒரு டாக்டருக்கு, இப்போ டாக்டராக இருக்கார், அந்த டாக்டருக்கு அவர் வந்து டியூஷன் சொல்லி கொடுத்தார். அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கார். அந்த டாக்டர் தான் கடைசியில் வந்து இவருக்கு வைத்தியம் பார்த்து, ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து வைத்தியம் பார்க்குறதுக்காக நான் போய் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவர் வீட்டில் போய், டாக்டர் மனாப். சுவாமி சமாதியான உடனேயே அத்தனை பேரும் வந்து அப்படியே உறைஞ்சி போயிருந்தாங்க. இவர் தான் விம்மி விம்மி அழுதது இவர் ஒருத்தர் தான். அவரை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க எல்லாருமே. ஆனால் அவர் போய் அங்கே பக்கத்தில் அந்த ரூமில் போய் உள்ளே போய் கதை பிடிக்கிட்டு கதறி கதறி அழுதார். அந்த கதறி அழுத சுத்த வழி கடிச்சு யார், ஒரு முஸ்லீம் டாக்டர். சுவாமிக்கு கிறிஸ்டியானிட்டியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இங்கே ரயில்வே கேட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மடாலயம் ஒன்று இருக்குது. அங்கே உள்ள அங்கே உள்ள அந்த நன்ஸினுடைய அந்த ஹெட்டு இவங்க எல்லாருமே சாமி பார்க்க வருவாங்க. சாமி சமாதியான சமயத்தில் வந்து நிறைய முஸ்லீம்ஸ், நிறைய கிறிஸ்டியன்ஸ், நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்துனாங்க. ஸோ ஹி இஸ் பியாண்ட் ஆல் த ரிலீஜியன்ஸ், ஆல் த காஸ்ட்டும் கிடையாது, ரிலீஜனும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவர் வந்து பரமாத்மா. இதுக்கு வந்து என்ன பேர் வைத்தீங்க? அடையாளமே இல்லாத ஒருத்தருக்கு எந்த அடையாளத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க? அடையாளமே எதுவும் கிடையாது, அடையாளமற்றவர். அதனால தான் இவர் ஆண்டவன் கொண்டாடுறோம்.